உங்களோட பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாடு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எல்லோ, இந்த பிங்க், ப்ளூ, அப்புறம் க்ரீன். ஸோ இந்த 3 மெத்தட் இருக்கு இல்லையா? இந்த 3 மெத்தடில் நம்ம நம்மளோட ஓட்டர் ஐடி செக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எல்லோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும் அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்து, ஸோ உங்களோட ஸ்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேப்சா டைப் பண்ணது போது சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும். ஸோ நமக்கு நம்மளோட ஓட்டர் ஐடி கையிலே வச்சுருக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சென்டரில் இருக்குது இல்லையா, இந்த ப்ளூ ஐக்கான இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டேட்டு கொடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாங்குவேஜ்னு இருக்கும். ஸோ இங்கே ஹிந்தின்னு இருக்குது இல்லையா, இந்த ஹிந்தி தமிழில் மாறும். மற்றபடி எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம தமிழில் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா இங்கிலீஷ் வேணும்னா அப்படியே விட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் இங்கே கொடுத்துருங்க. ஸோ நேம் கொடுத்துட்டு இங்கே ரிலேட்டிவ் நேம்னு இருக்கு இல்லையா, ரிலேட்டிவ் நேம்னால் அப்பா பேர் இல்லை ஹஸ்பண்ட் நேமு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அடுத்து செலக்ட் யுவர் பர்த் டீட்டெயில். ஸோ இங்கே நம்மளுடைய பர்த்டே கொடுத்துட்றோம். ஸோ இங்கே ஜெண்டர் ஃபீமேலா மேலா அப்படின்றது கொடுத்துட்டு கீழே லொக்கேஷன் இருக்கு இல்லையா, இந்த லொக்கேஷனில் நீங்கள் எந்த ஊர் சேர்ந்தவங்களோ கொடுத்துட்டு, ஸோ அதில் உங்களுக்கு அசம்பிளி இருக்கும். ஸோ இந்த 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது எந்த இதுன்னு கொடுத்துட்டு, ஸோ இங்கேயும் கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சியே உங்களோட ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உடனே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பை மொபைல். ஸோ மொபைல் படி ஸோ இது அதே மாதிரி ஸ்டேட்டு ப்ளஸ் லாங்குவேஜ் கொடுத்துறோம். ஸோ ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரும் கேப்சாவும் கொடுத்தீங்க அப்படின்னா சென்ட் ஓடிபினா ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணோம்னாலும் வந்துடும். ஸோ உங்கள் மொபைல் அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் நம்ம எடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்து எடுக்கலாம். ஸோ வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட்டு காமிச்சிருப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாரோட நேம்ஸும் இதில் வரும். ஸோ இதை நீங்கள் இதுவும் வேணும் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. ஸோ வெப்சைட்டை டிஸ்பிளே தெரியுது இல்லையா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டம் அப்படின்றதில் ஏதாவது உங்கள் மாவட்டம் என்னன்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதியில் இருக்கீங்களோ அந்த தொகுதி செலக்ட் பண்ணி சமர்ப்பிக்கன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு எந்த இடத்துல போய் போட போகிறீங்க, ஐ மீன் இப்போ நியர்பை ஸ்கூல் இருக்கும் இல்லையா, லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஸ்கூலில் போட்டிருப்பீங்க, சேம் ஸ்கூல் தான் வரும். ஸோ அந்த ஸ்கூல் கிளிக் பண்ணுறதுனால, ஸோ இப்போ இந்த ஸ்கூல் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். ஸோ இந்த கோடு கீழே இருக்கு இல்லையா, இதை நம்ம டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே கேப்ஸில் இருக்குது. பட் நான் ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருக்கேன். பட் ஸ்மாலில் கொடுத்தா தான் ஓகே ஆகுது. ஸோ கொடுத்ததுக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணாதீங்க. இங்கே பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த லிஸ்ட்டு ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தால் அந்த லிஸ்ட்டு ஃபுல் லிஸ்ட்டுமே வந்துடும். ஸோ இன்னமும் நீங்கள் ஓட்டர் ஐடியில் உங்கள் நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணல அப்படின்னா இந்த மெத்தடில் செக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களும் இருக்கான்றதை இந்த மெத்தடில் செக் பண்ண சொல்லுங்கள். விவி டெக் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.